ஹலோ. வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேடர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜீரோ டு ஹீரோ கோர்ஸ். ட்ரேடிங்கை பற்றின பேசிக்ஸ் தெரியாதவங்க கிட்ட இருந்து ப்ரொஃபஷனலான ட்ரேடர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஃபுல் ரோட் மேப் ஜேர்னி வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கான பேர் தான் ஜீரோ டு ஹீரோ கோர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல்ட்டு டெய்லி வீடியோஸ் வரும். அந்த டெய்லி வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, ட்ரேடிங்கை பற்றின பிகினர் என்னென்னலாம் கற்றுக்கணும் அது ஒரு ஆர்டராக வந்து அப் டு ப்ரொஃபஷனல் வரைக்கும் போடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பிகினர்ஸ் வந்து ஒரு 0th பொசிஷன் வந்து ஒரு 10th பொசிஷன் போறதுக்கான மொத்த கோர்ஸுமே ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா போட்டுட்டு தென் சைக்காலஜி முடிச்சுட்டு தென் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள போக போறோம். ஆக்சுவலா மிச்ச சேனல்ஸ் மாதிரி பிகினர்ஸ் போட்டது நம்ம கோர்ஸ் சேல் பண்ண போறது இல்லை. நம்ம பிகினர் கோர்ஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்து லைன் பை லைனா போக போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி வீடியோஸ் வரும். டெய்லி 6 மணிக்கு வீடியோஸ் வந்துடும். சரி, ஓகே. ட்ரேடிங் சொல்லி தர போறேன். யாரு நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலா எனக்கு வந்து 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ட்ரேடிங்ல. நான் வந்து 2019-20 உள்ள வந்தேன். 19-20 நான் உள்ள வரும்போது ட்ரேடிங் கான்செப்ட் பண்ணல. பட் நான் பண்ணல எப்படின்னா எம்எல்எம் கான்செப்ட், டைமிங் டொனேட்டு, இந்த மாதிரி சம்திங் இந்த எம்எல்எம் திங்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு அந்த டைம்ல. லாக்டவுன் டைம்ல அந்த டைம்ல வந்து நிறைய இருந்துச்சு. நான் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஐக்கியூ ஆப்ஷனு, இந்த ஒலிம் ட்ரேடு, இந்த மாதிரி பைனரி ட்ரேடிங்குள்ள வந்தேன். பைனரி ட்ரேடிங்குள்ள வரும்போது எனக்கு அந்த என்ன சொல்றது யூஆர்யூஎஸ்டினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. தென் ஆஃப்டர் அந்த பைனரி ட்ரேடிங்ல $10 போட்டு லாஸ் பண்ணேன். அப்புறம் தான் வந்து ஒரு புரிதல் வந்துச்சு. ஓகே, இது என்னது அப்படின்னு தேடி பார்க்கும்போது நிறைய குரூப்ஸ்ல தேடும்போது ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அது மூலியமா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நிறைய லேர்ன் பண்ணேன். நிறைய லாசஸ் பண்ணேன். ஆக்சுவலா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேயே ஒரு 4 இயர்ஸ் கிட்ட லாசஸ் பண்ணிடுது. ஆனா இப்போ வந்து ஒரு 6 டிஜிட் கிட்ட வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். ஓவராலா 6 டிஜிட்ஸ்ல வந்து நம்ம இப்போதைக்கு ரீச் பண்ணியிருக்கோம் மைல் ஸ்டோனை. அண்ட் அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் நான் சொல்லி தந்தா அவங்களால ஈஸியா கத்துக்க முடியும். அதே மாதிரி நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். நான் 6 இயர்ஸ் கிட்ட 5 இயர்ஸ் கிட்ட வந்ததுல நீங்க வந்து அது வந்து 3 to 6 மந்த்ஸ்ல வந்துடலாம். பட் அந்த ஒரு பக்குவம் வர்றதுக்கு பட் யூ வில் டேக் ஏ இயர் ஐ திங்க் ஸோ. ஸோ அது மட்டும் தான் இந்த கோர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி தான். பிகினர்ஸ் டு ப்ரொஃபஷனல் வரைக்கும் எடுத்துட்டு போக போறோம். ஆனா இப்போதைக்கு இனிஷியலா பிகினர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். டெய்லி வீடியோஸ் போட்டு பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தென் வில் மூவ் டு சைக்காலஜி. பிஃபோர் நம்ம அட்வான்ஸ் போறதுக்கு முன்னாடி சைக்காலஜி முடிச்சுட்டு சைக்காலஜிக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் போக போறோம். இதுதான் வந்து இந்த கோர்ஸ் ஓவராலா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பிகினர்ஸ் தான் முடிக்க போறோம். வீடியோஸ் எப்படி இருப்பதுன்னா டெய்லி வந்து பார்ட் வீடியோஸா 6 PM போட்டுருவேன். ஏன்னா ஒரே நாள்ல போட்டு என்னால கொடுத்துட முடியும். பட் அது வேல்யூபிளா இருக்காது. டே பை டே உங்களை வந்து எடுத்துட்டு போனா மட்டுமே தான் அது வந்து வேல்யூபிளா இருக்கும். அதே மாதிரி அப்பதான் வந்து உங்களுக்கு அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆக்சுவலி நான் ஒரு 6 இயர்ஸ்ன்ற அந்த ரேஞ்சை வந்து உங்களுக்கு சுருக்கி ரொம்ப 3 மந்த் கிட்ட எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க. ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. டெய்லி வீடியோஸ் இருக்கிறப்போ டெய்லி வீடியோஸ் பொறுமையா பார்த்துக்கோங்க. ஓகே. இதுல வந்து இப்போ நம்ம ட்ரேடிங் ஆக்சுவலா நீங்க லேர்ன் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான மைண்ட் செட் தான். ஃபர்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பா லாசஸ் இருக்கும். அந்த லாசஸ் பீரியட் தான் வந்து நம்ம ஏர்னர் இந்த ஸ்டேஜ் சொல்லுவோம். அந்த 2 to 3 இயர்ஸ். அப்புறம் 2 இயர்ஸ்க்கு மேல அந்த லேர்னர் பொசிஷன் போகும். அப்புறம் தான் வந்து ஏர்னர் பொசிஷன் போகும். இதுதான் வந்து ஆக்சுவலா ட்ரேடிங்ல இருக்கிற ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நமக்கு என்ன ஏதுனோட தெரியாது. மேல போதா எடுத்துரும், கீழே போதா எடுத்துரும். ட்ரேடிங்னாலே மேல போறது கீழே போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா அது அப்படி இல்லைன்றது புரிஞ்சு லேர்னருக்கு வருவோம். லேர்னர்ல இருந்து அப்புறம் ஏர்னருக்கு வரும். இந்த ஸ்டெப் முடியறதுக்கு உங்களுக்கு வந்து 5 to 6 இயர்ஸ் கண்டிப்பா ஆகும். நீங்க எந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எடுத்தாலுமே இதுதான் சொல்லுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒருத்தன் வந்து ப்ராஃபிட் பண்ணி உள்ள வரான்னா அவன் அதுக்கப்புறம் இந்த சைக்காலஜினால நிறைய அடி வாங்குவான். நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து தப்பாகும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏர்னர்னா என்ன சொல்றேன்னா ஆசை அதிகமா இருக்கும் மணி மேல. உள்ள வந்தோடனே அதான் மேல மேல போதா கீழே அடிச்சிடலாம். பச்சை கலர் அப்படி வந்துடும். ஒரு $10 பார்த்தோம்னா ஓகே, மணி மேக் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. அந்த ஏர்னர் ஸ்டேஜ் மொத்தமே அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் நீங்க லூஸ் பண்ணாம கடந்து போகணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு அந்த
அந்த பக்குவன்றது சொல்றது நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆக்சுவலா வரும். அடுத்து லேர்னர் பொசிஷன் நான் சொல்றேன் பாருங்க. லேர்னர் ஸ்டேஜ்ல வந்து லேர்ன் பண்ணுவோம், ப்ராஃபிட் பண்ணுவோம், லாஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் பண்ணுவோம், லாஸ் பண்ணுவோம். $10 ப்ராஃபிட் பண்ணா $20 லாஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் டெபாசிட் பண்ணுவோம், 20 பண்ணுவோம், அப்புறம் 40 லாஸ் பண்ணுவோம். இதே வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து அந்த லேர்னர் ஸ்டேஜ்ல போகும். லேர்னர் ஸ்டேஜ் தான் ப்ராஃபிட்லாம் சும்மா நீங்க வந்து ஆஹ் சும்மா ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஒரு ப்ராஃபிட் வரும், அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. லாஸ் ஆனாலும் அந்த லாஸ் வந்து டிசிப்ளினா க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருவீங்க. இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்சுவலா ஒரு ட்ரேடர். இது ஒரு 2 வருஷம் ஆயிடும், இது ஒரு 2 வருஷம் ஆயிடும், இது வர்றது 5வது வருஷமோ 6வது வருஷமோ வரும். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிருங்க. அந்த ரெடியூஸ் பண்றதுக்கான கோர்ஸ் தான் வந்து நம்ம கோர்ஸ். இது எல்லாமே ஃப்ரீ தான். யூடியூப்ல தான் போட போறோம். டெய்லி 6 மணிக்கு போட போறோம். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணணுன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது நிஜமா சொல்றேன், அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஏன்னா எந்த எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இல்லாத மணி வந்து நம்ம ட்ரேடிங்ல தான் இருக்குது. நீ இன்னைக்கு எவ்வளவு ரிஸ்க் வைக்கிறியோ அதுக்கான ரிவார்ட் நீ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு ரிவார்ட் வேணும்னு நீ வைக்கிறியோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். மிச்சம் இப்பெல்லாம் டாக்டர்ஸ்லாம் ஒரு 10 to 15 இயர்ஸ் படிச்சு 1 to 2 lakhs பாக்குறாங்க. ஸோ அந்த 1 to 2 lakhs நீ ஈஸியா வந்து ட்ரேடிங்ல பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இது ஆக்சுவலா ட்ரேடிங்ன்றது மோஸ்ட் ஏட்டபிள் ப்ரொஃபஷன் இன் கரியர். இந்த இதுல சொல்லுவாங்க, ஃபீல்ட்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஈஸியா மணி மேக் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா அந்த ஈஸியா மணி மேக் பண்றதுக்கான கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ட்ரேடர்ஸ் வர கஷ்டமே அது வேற விதமான கஷ்டம். அது அது வந்து நீங்க படக்கூடாது. ஸோ அது அது நீங்க படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.